போன வருஷம் திருநெல்வேலியில வந்த ஃப்ளட் வந்து யாருக்குமே மறக்க முடியாது. எஸ் நானும் அங்க தான் ஆக்சுவலி இருந்தேன் அன்னைக்கு. அத மறக்கக்கூடாதுன்னு தான் ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்திருந்தேன். நாங்க வீடியோ எடுக்கப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மழை வந்து ஸ்டார்ட் ஆகப்ப நாங்க நார்மல் மழைன்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். பட் மழை வந்து விடாம கன்டினியூஸா பெஞ்சுட்டே இருந்ததால நாங்க அன்னைக்கு சர்ச்சுக்கு போல. எஸ் இட்ஸ் சண்டே. ஆக்சுவலி போன வருஷமும் இந்த மாரி தான் மழை பெஞ்சுது. பட் வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வர அளவுக்கு எங்களுக்கு ஆகல. அந்த மாதிரி எங்க ஓனர் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் மேக்ஸிமம் ரொம்ப அதிகமா தண்ணி வராது. முட்ட அளவுக்கு வேணா வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே நாங்க அத பார்த்துட்டே தான் இருந்தோம். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்தத பார்த்து என் ஹஸ்பண்ட் வேணாம் நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே அங்க மேல கொண்டு போயிரலான்னு கார் அண்ட் புல்லட் அங்க கொண்டு போயிட்டாங்க. மிச்சம் இருந்தது என் ஸ்கூட்டி மட்டும் தான். என்னோட ஸ்கூட்டி வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட பேட்டரி தான் மெயின்னால சேஃப்டிக்கு பேட்டரிய மட்டும் கையில தனியா எடுத்துட்டேன். எங்களோட 2 பேர் ஸ்கூட்டியும் வீட்டுக்குள்ள நாங்க விட்டுருந்தோம். இல்ல நம்ம கதவு நல்லா சாத்திட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு ஆக்சுவலி இது ஏர்லாக் கேட்னால நாங்க தண்ணி உள்ள வராதுன்னு அத பூட்டிட்டு நாங்க எல்லாருமே மேல வர ஆரம்பிச்சுட்டோம். நாங்க வந்து 1 மணி நேரத்திலே தண்ணியோட அளவு பயங்கர அதிகமா கூடிடுச்சு. ஆக்சுவலி லெஃப்ட் சைட் போக போக வந்து இன்னும் பள்ளமா இருக்கும். ஸோ அங்க இருக்கிற ஏரியா மக்கள்லாம் என்ன ஆச்சு? முங்கிட்டாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் ரொம்ப இருந்தது. எல்லார் வீடும் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஸ்டார்ட் ஆயிட்டு. ஒருவேளை மேல வரைக்கும் தண்ணி வந்துருமோ, இங்க மாடியும் முங்கிருமோ அப்படிங்கிற மாரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா கீழ கேட் வரைக்கும் தண்ணி வந்துட்டு. ஸோ என் ஹஸ்பண்டும் போய் பார்த்தாங்க. அங்க ஸ்கூட்டி எல்லாம் முங்கிட்டு ஏன்னா கிரில் தாண்டி தண்ணி போயிட்டுருக்கு ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கீழ் வீட்ட ஓனர் அக்கா வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா முங்கிட்டுன்னு சொன்னாங்க. டிவி எல்லாமே மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில மக்கள ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக டீம்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான எல்லா இதுவும் அண்ட் தென் போட்ல வந்து மக்கள் எல்லாம் அங்க இருக்காங்களா? யாராவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறத நைட் வரைக்கும் ஆக்சுவலி முழிச்சிருந்து எல்லாருமே பாதுகாத்துட்டு இருந்தாங்க. பட் அங்க ஃபுல்லா கரண்ட் எல்லாமே கட் ஆயிடுச்சு. அதனால நாங்க இருட்டிலே தான் தூங்குற வேண்டியதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, காலையில பால் பாக்கெட்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நெறைய பேர் வந்து மாடியிலே ஓரளவுக்கு சேவியர் காலனியில ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழையோட அளவும் ரொம்ப அதுக்கப்புறம் நைட்ல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல. ஸோ நம்பிக்கையோட தண்ணி வத்த ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நாங்க இருந்துட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் லஞ்சுக்கு வந்து பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே என்ன வேணும், எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப கேட்டு பார்த்துக்கிட்டாங்க. தண்ணி பாட்டில், கேண்டில் லைட் இந்த மாதிரி எந்த இது வேணாலுமே நம்ம அவங்கள்ட்ட சொன்னா அதெல்லாம் வந்து உடனே தர மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் போட்டை வர வச்சு மறுபடியும் நம்ம போயிரலாமா? இல்லைன்னா இங்கே அடுத்த நாள் வரைக்கும் இருந்துடலாமான்னு யோசிக்கப்ப கரண்ட் வேற ஃபுல்லாக 1 வீக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. மழையும் அகைன் அப்பப்போ விட்டு விட்டு பெஞ்சதும் ரெட் அலர்ட் வேற கொடுத்துருந்தாங்களா. ஸோ நம்ம பெட்டர் நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அதுக்கு நாங்கள் பேக் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிட்டோம். அப்போ அந்த டைமில் தான் மீடியாவும் ஆக்சுவலி வந்துருந்தாங்க. ஸோ இஷ்யூ வந்து பெருசாக போகுதுன்னு நினச்சிட்டு உடனே நாங்கள் எல்லாருமே பணக்குடிக்கு ஆக்சுவலி ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் மாடியில் இருந்ததால் ஸ்கூட்டியோட போச்சு. அதுவும் நான் பேட்டரி செக்யூர் பண்ணதால ஓகே. பட் எங்கள் கீழ் வீட்டு ஓனர் அக்காக்கு தான் பாவம் ரொம்ப லாஸ். 3 lakhsக்கு மேலே லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி நார்மலாகவே 10 days ஆயிடுச்சு.